ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ப்ரைஸ் லார்ட். ஸோ இந்த வீக் என்ன தெரியுமா, ஒரு வேலண்டைன் வீக்காக நிறைய பேர் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. நிறைய லவ்வர்ஸ்குள்ளே, நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே, நிறைய ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே நிறைய கிஃப்டெல்லாம் ஷேர் பண்ணி ஒரு வேலண்டைன் வீக்காக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுலேயும் சில பேர் எனக்கு கமிட்மெண்ட்டே இல்லையே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, எனக்கு லவ் பண்ண, கேர் பண்ண, எனக்கு ஆளே இல்லையே அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ஆனால் இதெல்லாம் ஜஸ்ட் 1 or 2 டேஸ்க்கு மட்டும்தான் இந்த செலிப்ரேஷன், இந்த லவ் அண்ட் கேர்லாம். என்ன தான் உருகி லவ் பண்ணாலுமே லாஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்க போகிற ஒரு ப்ராஃபிட் என்ன தெரியுமா, ஃபைட்டு, பிரேக்கப்பு, விட்டு போகிற ஒரு நிலமை. இதெல்லாம் பண்ணால் ஒரு மனசே சில பேர் கஷ்டமாயிடும், சில பேர் மறிச்சும் போயிடுறாங்க. அப்போது இதெல்லாம் என்ன தெரியுமா, ஜஸ்ட் வேனிட்டி தான், மாயமான உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஒரு பர்சன், நம்ம கூட வர ஒரு பர்சன், ஒரு லவ் யார் தெரியுமா, நம்ம ஏசப்பா மட்டும்தான். ஒரு வசனம் அழகாக சொல்லுகிறது. எரேமியா 31:3 என்ன சொல்லுதுன்னா, அநாதி ஸ்நேகத்தால் நான் உன்னை நேசித்தேன் அப்படின்னு சொன்னேன். அநாதினா இந்த உலகத்தை படிக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை யாருன்னு தெரிஞ்சுக்கொள்கிறாராம். அப்பத்துலேருந்து நம்மளை ஏசப்பா லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வசனம் சொல்கிறது. ஆனால் தேவைக்கு லவ் பண்ணுறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லைன்னா விட்டு போகிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் லாஸ்ட் வரைக்கும் ஒரு லவ், ஒரு பர்சன் நம்ம கூட வருதுன்னா அது ஏசப்பா மட்டும்தாங்க. நீங்கள் சிங்கிளாக இருந்தால் கூட பரவாயில்ல, தைரியமாக சொல்லுங்கள். சிங்கிளாக இருந்தேன்னா இப்போ நான் ஏசப்பா வந்ததுனால மிங்கிள் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தைரியமாக சொல்லி இந்த வேலண்டைன் வீக்கை நீங்கள் ஜீசஸ் கூட செலிப்ரேட் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார். ஹாப்பி வேலண்டைன்ஸ் டே. தேங்க்யூ.